இல்லை, இப்போ பொதுவாகவே தவறு செய்தவர்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய அளவுக்கு உயர்ந்த பதவியிலோ இல்லை உயர்ந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூட சட்டம் பொறுத்தவரை தன்னுடைய கடமை செய்யணும். சட்டம்ன்றது எல்லோருக்கும் பொதுவானது. ஸோ அந்த வகையில் அவர் அந்த மாதிரி ஊழல் செஞ்சிருந்தா கண்டிப்பாக அது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் கூட. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கூட அவரை சந்தித்ததெல்லாம் கூட ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படுகின்றது. எனவே அனைத்து உண்மைகளும் விரைவிலே வெளிவருகின்ற வகையில் தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்புகின்றார்கள். என்னன்ட்டு இல்ல இவரு நான் என்ன சொல்றேன், எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்றது இவர் யாரு சொல்றதுக்கு? எங்க அப்பன் குதிரைக்குள்ள சொல்றதுக்கு இவர் யாரு? விசாரிக்கிட்டோம், விசாரணை முடிவுல தெரியும் இல்லையா ஊழல் நடந்ததா இல்லையான்ட்டுன்னு. அப்ப இவங்களும் சேர்ந்து தானே கம்மி பண்ணுவாங்க, பாப்போம் அதை. அது சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, அத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல. ஒரு போலீஸை பொறுத்தவரை எதுக்கு இருக்குது இல்ல, ஒரு ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூ வரும்போது அதை ஒழுங்கா டீல் பண்ணியிருந்தா நல்ல போலீஸ் தான். போலீஸுக்கு நான் குற்றம் சொல்ல, திறமையை குறைச்சி மதிப்பில்லை. ஆனா போலீஸை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு குரங்கு கையில பூ மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு சீர்கேடு. இன்னைக்கு வேற என்ன அப்புறம் யாரு என்னது ஒருவர் மட்டுமே ஆள பிறக்கவில்லை, யாரு யாரு அவரு ஒருவர் மட்டும் யாரும் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரை தான் கேட்கணும். நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க அவர் முதல்ல போய் கேள்வி கேளுங்க. நீங்க யாரங்க குறிப்பிட்டு சொல்றீங்க? இப்படி ஒரு புதிர் மாதிரி பேசக்கூடாதுங்க. புதிர் மாதிரி பேசிட்டு நான் பதில் சொல்ல முடியாது. குறிப்பிட்டு சொல்லிட்டா நான் பதில் சொல்றேன். நான் யாரு சொன்னார் அவர் சொல்லுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு புரியுதுங்களா? அதனால நாளைக்கு அவரை கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு கேட்டு நாளை மறுநாள் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நான் யார் சொன்னது? அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரியல, அதான் நான் சொல்ல முடியும். ஒரு நெருக்கடியும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆர்ப்பரிக்கு தொண்டர்கள் இருக்காங்க, 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானிச்சிட்டாங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமையில் மலருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்குலேருந்து அதே போல் எல்லா விலைவாசியிலேருந்து சொத்து வரிலேருந்து வீட்டு வரிலேருந்து மின்சார கட்டண உயர்வுலேருந்து கஞ்சா போதை வஸ்து பாலியல் குற்றங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பக்கத்திலே அட்வொகேட் கொள்ள பண்ணுறாரு. டீச்சரை கிளாஸ் ரூம் வெட்டுறாங்க. இதெல்லாம் அப்போ தனிநபருக்கே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு வாழ்வதற்குரிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. என்ன எதிர்பார்க்குற தமிழ்நாட்டு மக்கள்? ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது இருக்கானா? இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அவன் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கறது அதிமுக ஆட்சிக்கு வரணும். அதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.